அவங்களுக்கு மீறி யாரும் வளர்ந்துடக்கூடாதா? காளியம்மா கூட அந்த நோக்கத்துல தான் வெளியே. ஆமாம், யாருமே வளரக்கூடாதுங்க. நான் கேட்குறேன், சவால் விடுறேன், இந்த சாக்கடையும் இந்த இடும்பவனமும் எத்தனை நாளைக்கு அங்கே குப்பை விட்டுறாங்கன்னு நாங்கள் பார்க்கத்தான் இருக்கோம். எவனும் அங்கே நிற்க முடியாது. அப்படி அவங்க தொடர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். ஆக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு ஆழமாக வலுவாக வேரூன்றி நிற்கிற இந்த நேரத்தில் சில பேர் விஷத்தை ஊத்துகிறார்கள். அதை எங்கள் பிள்ளைகள் தட்டி பறிக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு தேனியில் நடைபெற்ற அந்த சம்பவம். தலைமறைவு எங்கள் மாவட்ட செயலாளர். பொய் வழக்குகளை போடுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் சரியாக இருப்பார்கள். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இருக்கான். அதுவும் அவனை போய் தொட்டால் இன்னும் கூடுதல் வாய்ப்பு. ஏன்னா அவன் அந்த வீட்டு பிள்ளைல திருட்டு மாடல் ஆட்சியில் திருட்டு முன்னேற்ற கழகத்தின் அங்கமாக இந்த சாக்கடை பயணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையால் எங்கள் பிள்ளைகள் மீது வழக்குகளை தொடுப்பார்கள். ஆகையால் சிறிது காலம் தலைமறைவில்லை. வருகிற தேர்தலில் கடுமையாக தீவிரமாக பணியாற்றப் போகிறோம் என்பதற்காக சற்று ஓய்வெடுக்கிற இடத்தில் எங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அதான் உண்மையான விஷயம். களத்தில் நிற்கப் போகிறார். ஒரு இடத்துல 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல 3 பேர் போனால் 1000 பேர் சேர்ந்து அடிக்கத்தான் செய்வான். அடித்ததவர்கள் வழக்கு யார் மேலே போட்டிருக்கு? இந்த அரசு எங்கள் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு போட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன? அந்த சாக்கடை யாருடைய குழந்தை என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த சாவடாளர்களுக்கெல்லாம் நாங்கள் பயந்தவங்க கிடையாது. இப்பவும் சொல்கிறோம், நெஞ்சை நிமிர்த்தி தோலை உயர்த்தி களத்தில் நிற்கிற எங்களை சீண்டி பார்த்துக்கிட்டே நாங்கள் சீண்ட மாட்டோம். சீன்ற அளவுக்கு தகுதி இல்லாத தற்குறிகள், விஷம் படைத்தவர்கள், வினையறுப்பவர்கள். ஆகையால கவனமாக களமாட வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவருடைய கட்டளை. இவ்வளவு நேரம் அந்த சாக்கடைகளை பற்றி பேசுவதே என் நாக்குக்கு கூட நாத்தம் எடுக்கும். அப்படித்தான் இவர்கள் வந்த விதம், வளர்ந்த விதம். எதையோ பேச வேண்டியது. நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல நீ ஒரு கவுன்சிலர் ஆவா, அதுக்கப்புறம் பேசு வாய்க்கிலேயே. எந்த தகுதியும் இல்லாமல் உங்களைப் போல எங்கள் இயக்கம், உங்களை போன்ற கட்சியை நாங்கள் வழிநடத்தவில்லை. உங்கள் தலைவனைப் போல எங்கள் தலைவன் அல்ல. இமாலயம் படைத்தவன் எங்கள் தலைவன். இன்னும் சொல்ல போனால் 2ஆம் ராஜேந்திர சோழன்.